ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் 9ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். இயல் 1ல் திராவிட மொழி குடும்பம், தமிழோவியம், தமிழ் விடு தூது, வளரும் செல்வம், தொடர் இலக்கணம் அப்படின்னு 5 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 150க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவோட எண்டில் உங்ககிட்ட ஒரு 4 கொஷின்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, ஓகேவா? இதுக்கு முன்னாடி 6, 7, 8 இந்த ஸ்டாண்டர்டுக்கு உண்டான இயல்கள் ஃபுல்லாக வீடியோவாக கொடுத்துட்டேன். அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 8ஆம் வகுப்பு முடித்து 1 வீக்குக்கு அப்புறம் தான் 9th ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு இயல் கொஷினாக எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பதிவை கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்காக நம்ம தர்மா அகாடமியில் லியோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அக்டோபர் 7 வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, இல்லை தகவல் வேணும் அப்படின்னா 96 98 64 51 26 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற லெசனு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து கொஷின் இல்லாமல் எக்ஸாமே கிடையாது. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது எது? திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது எது? ஆன்சர் தமிழ். ஸோ மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அப்படிங்கிறதும் நம்ம மொழி தான். 2வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழி அப்படிங்கிறாங்க. முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர் மனிதர்கள். இவற்றின் மூலம் பருப்பொருட்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை. அதனால் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினாங்க நம்ம மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியான கூற்றாக இருக்கும் அப்படின்னா அனைத்து கூற்றும் சரிதான், ஓகேங்களா? அனைத்து கூற்றும் சரிதான். இப்போ 3வது வினா. மனித இனம் வாழ்ந்த டேஷ் மற்றும் டேஷ் வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. ஆன்சர் என்ன? இட அமைப்பு மற்றும் இயற்கை அமைப்பு. மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பு மற்றும் இயற்கை அமைப்பு தான் வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டுச்சு. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை என்ன? 4வது வினா. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்ட மொழிகள். 1300க்கும் மேற்பட்ட மொழிகள். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க? இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை எத்தனை மொழி குடும்பமாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 4 மொழி குடும்பமாக பிரிச்சிருக்காங்க. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு 4 பிரிச்சிருக்காங்க, ஓகேவா? அடுத்தது. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னவர் சா அகத்தியலிங்கம். சா அகத்தியலிங்கம் தான் சொல்லியிருக்காரு. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். குமரில பட்டர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல குறிப்பிடுறாரு. தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்னும் சொல் பிறந்ததாக கூறுபவர் யார்? தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்ததாக கூறுபவர் யார்னா ஹீராஸ் பாரதியார். ஹீராஸ் பாரதியார் அப்படிங்கிறவர் தான் சொல்லுவார் இந்த கூற்று. அதாவது தமிழ் அப்படிங்கிறது தமிழா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு, அப்புறம் தமிழாவாச்சு, அப்புறம் ட்ரெமிலா, திராவிடா அப்படின்னு மருவி போச்சு அப்படிங்கிறது அவருடைய கூற்று, ஓகேங்களா? அடுத்தது 9வது வினா பாருங்கள். டேஷ் என்பவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் கூறியவர் யார்? ஆன்சர் என்ன? வில்லியம் ஜோன்ஸ். அடுத்தது. டேஷ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என முதலில் கூறியவர் யார்?
ஆன்சர் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். ஓகேங்களா? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்தோ, தோடா, கோண்டி இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டவர் யார்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்தோ, தோடா, கோண்டி இந்த மொழிகள் எல்லாத்தையும் சேர்த்து தமிழியன் அப்படின்னு பெயர் வச்சவர் யார்? ஆன்சர் என்ன? ஹோக்கன் அப்படிங்கிறவர் தான். இந்த கருத்தோட மார்க்ஸ் முல்லரும் உடன்படுறாரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார்? கால்டுவெல் எந்த ஆண்டு திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை வெளியிட்டார்? ஆன்சர் 1856. கீழ்கண்ட கூற்றுகளில் இது சரியானது. கால்டுவெல் கூற்றின்படி திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தில் இருந்து வேறுபட்டவை. திராவிட மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தின. கால்டுவெல்லுக்கு பின்னர் ஸ்டென்கனோ, KV சுப்பையா, LV ராமசுவாமி, பாரோ, எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரோனோவ், தோப்பை மீனாட்சி சுந்தரம் போன்ற அறிஞர்களும் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செஞ்சுருக்காங்க கால்டுவெல்லுக்கு அப்புறம். ஓகேங்களா? அப்போ என்ன? அனைத்து கூற்றும் சரிதான். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு? திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழிகளோடு தொடர்பில்லாத மொழி எது? கீழே கொடுத்துருக்கிறதுல தென் திராவிட மொழிகளோடு தொடர்பில்லாத மொழி அப்படின்னா தெலுங்கு. தென் திராவிடத்தோட தொடர்பில்லாதது தெலுங்கு. ஓகேவா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழி எது? கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழி எது? குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. ஸோ அனைத்துமே தென் திராவிட மொழி தான். நடு திராவிட மொழிகளோடு தொடர்பில்லாதது எது? நடு திராவிட மொழிகளோடு தொடர்பில்லாதது எது? ஆன்சர் என்ன? மால்தோ, குருக், பிராகுயு இதெல்லாம் நடு திராவிட மொழியோடு சேர்ந்தது கிடையாது. இதெல்லாம் வட திராவிட மொழியில் வரும். ஓகேங்களா? அடுத்தது, மீதி எல்லாமே நடு திராவிட மொழிகள், மீதி இருக்கிறதெல்லாம். கீழ்கண்டவற்றுள் நடு திராவிட மொழி எது? கீழ்கண்டவற்றுள் நடு திராவிட மொழி எது? கதபா, கோண்டி, கோயா. அப்படிங்கிறதெல்லாம் நடு திராவிட மொழி தான். தெலுங்கு, கூவி, கூயி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி எல்லாமே நடு திராவிட மொழிகள் தான். கீழ்கண்டவற்றுள் வட திராவிட மொழி எது? கீழ்கண்டவற்றுள் வட திராவிட மொழி எது அப்படின்னா மால்தோ, குருக், பிராகுயி அப்படிங்கிற 3மே வட திராவிட மொழிகள் தான். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 இருக்குது. ஸோ மேலே நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோம்ல அது எல்லாமே 24 வரும். அப்புறம் புதுசாக பார்த்தீங்கன்னா எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ மொத்தமாக 28 திராவிட மொழிகள் இருக்குது. அடுத்தது 22வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்சொல் அடிசொல் எனப்படும். திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிசொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்பது கால்டுவெல் அவர்களுடைய கூற்று. ஸோ இந்த கூற்று கால்டுவெல்லோடது. அப்போ இதில் எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றும் சரியானதாக இருக்குது. அடுத்தது, சரியான இணை எது? ஸோ இப்போ நம்ம தமிழில் கண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம கண்ணை கண் அப்படின்னு சொல்கிறோம். இதே வார்த்தையை வெவ்வேறு லாங்குவேஜில் எப்படி கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது தான். கண்ணு அப்படின்னு மலையாளத்துலேயும் கன்னடத்துலேயும் சொல்கிறாங்க. கண் அப்படின்னு குரூக்கில் சொல்கிறாங்க. கண்ணு அப்படின்னு தெலுங்குலேயும் குடகு மொழியிலையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இது எதில் சரியான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியான இணை தான். கீழ்கண்டவற்றுள் எந்த மொழி கண் என்பதை கென் என்று கூறுகிறது? கென் என்று எந்த மொழி சொல்லுது? பர்ஜி அப்படிங்கிற மொழி சொல்லுது. பர்ஜி அப்படிங்கிற மொழி கென் அப்படிங்கிறது கண்ணை. கீழ்கண்டவற்றுள் எந்த மொழி கண் என்பதை கொன் என்று கூறுகிறது? கொன் என்று எது கூறுது? ஆன்சர் என்ன? தோடா அப்படிங்கிற மொழி தான் கொன் அப்படின்னு கூறுது. கென் அப்படின்னா பர்ஜி, கொன் அப்படின்னா தோடா.
கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? நம்ம வந்து 3 அப்படின்னு சொல்கிறோம். 3ஆம் நம்பர் வந்து 3 அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா மலையாளத்தில் 3 அப்படிங்கிறாங்க, தெலுங்கில் 3 அப்படிங்கிறாங்க, கன்னடத்தில் 3 அப்படிங்கிறாங்க, துளுவில் 3 அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் அனைத்தும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அனைத்தும் சரியாக இருக்குது. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? திராவிட மொழிகளில் உயிரெழுத்துக்களில் உள்ள குறில் நெறில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன. அடிக்குறில் ஆடி நெறில், வழிக்குறில் வாளி நெடில். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வேறுபாடுகளை பொருளை வேறுபடுத்த துணை செய்யுது. வடமொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஸோ இதில் அமையலை அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ இந்த கூட்டு தான் தவறாக இருக்குது. பி தான். திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுது. உயர்திணை ஒருமையில் காணப்படுது. அகிரிணை பொருள்களையும் ஆண்பான் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை. தனி சொற்களாலேயே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தினர். எடுத்துக்காட்டு வந்து கடுவன் மந்தி, களிறு பிடி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஆண் பெண் வேறுபாட்டை. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் சரியானது. கீழ்கண்ட எந்த திராவிட மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை? ஸோ எல்லா மொழிகள்லையும் இருக்குது, அந்த 28லையும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மொழியில் மட்டும் இல்லை அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா மலையாள மொழியில் அது இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ்மொழி. ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ்மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்து இயங்கும் மொழியாக இருக்குது. திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கமும் மிக குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும். சிலர் திராவிட மொழிகளின் தாய்மொழியாக விளங்குவது தமிழ் அப்படிங்கிறாங்க. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்றது நம்முடைய தமிழ்மொழி. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழ்லேயே இருக்குது. 60% கல்வெட்டு தமிழில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். அனைத்து கூற்றும் சரிதான். கீழ்கண்ட எந்த நாட்டின் பணத்தில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது? கீழ்கண்ட எந்த நாட்டின் பணத்தில் தமிழ்மொழி இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மொரீஷியஸ், இலங்கை தீவுகளில். ஓகேங்களா? மொரீஷியஸ் மற்றும் இலங்கையில் அடித்த பணத்தில் நம்ம மொழி இடம்பெற்றிருக்கு, தமிழ்மொழி. அடுத்தது 31வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது? தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலியன்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிபடி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றது. சுட்டுப்பெயர்களும் மூவிடப்பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெறுது. தமிழ்மொழி பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைஞ்சிருக்கு. வடமொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாக்குதுங்கிறாங்க. இது தப்பு. ஓகேங்களா? இப்போ மொதல் 3ம் சரியானதாக இருக்குது. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது லெசன் வந்து பார்க்க போகிறோம். தமிழோவியம், ஈரோடு தமிழன்பன் எழுதுனது. தமிழோவியம் அப்படிங்கிற அந்த கவிதையை அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த செய்யுள் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து படிச்சிடுறேன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது என்னுடைய தமிழ், எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் என்னோட தமிழ். அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை. தமிழில் வந்து இவ்வளோ இருக்குது. அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரிலா காப்பிய பூவனங்கள். யாருக்கும் நிகருனா காப்பியங்கள் பூவனம் மாதிரி இருக்குது. உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். அதை பார்த்து நம்ம நெஞ்சம் குலுங்குதுங்கிறாரு. ஏழி விருட்டன கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே. சித்தர் மரபில தீதுறங்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புதுகோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாட்டை. யார்? ஈரோடு தமிழன்பன். ஓகேங்களா? இப்போ கொஷினுக்குள்ளே போயிடலாம். எத்தனை எத்தனை விட்டு விட்டு என்பது என்ன? எத்தனை எத்தனை விட்டு விட்டு அப்படிங்கிறது அடுக்கு தொடர். ஓகேங்களா? ஏன்னா இதை பிரித்தா பொருள் தருது. ஓகேங்களா? பிரித்தா பொருள் தராது தான் இரட்டை கிளவி. ஏந்தி அப்படிங்கிறது என்ன? ஏந்தி அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முற்றுமையில் வருது. ஏந்தி அப்படிங்கிறது வினையச்சம். ஓகேங்களா? ஏந்தி ஈ வருதுல்ல, வினையச்சம். காலமும் அப்படிங்கிறது என்ன? காலமும் அப்படிங்கிறது முற்றுமை, ஏன்னா முடியுது. பகுபத உறுப்பிலக்கணம். ஸோ இது வந்து ஆன்சர்லாம் கொடுக்கல, டைரெக்டாக கொடுக்குறேன். வளர்ப்பா அப்படிங்கிற வார்த்தையை வளர் ப்ளஸ் இ ப்ளஸ் ஆய் அப்படின்னு பிரிக்கிறாங்க.
இதில் வளர் அப்படிங்கிறது பகுதியாகவும், இப்பு அப்படிங்கிறது சந்தியாகவும், அடுத்த இப்பு எதிர்கால இடைநிலையாகவும், ஆய் அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதியாக இருக்குது. ஓகேங்களா, முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதியாக இருக்குது. தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் யார்? ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் யார்னா ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பனின் வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? 2004ஆம் ஆண்டு. கீழ்கண்டவற்றில் எது சரி? ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டிருக்காரு. ஹைக்கு, சென்ட்ரியு, லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்திருக்காரு. தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற ஒரு நூலாக இருக்குது. தமிழன்பன் கவிதைகள் என்னும் அப்படிங்கிற அந்த நூல் தமிழக அரசோட பரிசு பெற்ற நூலாக இருக்குது. இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்பட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். அனைத்து கூற்றும் சரிதான். உலக தாய்மொழி நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக தாய்மொழி நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுது அப்படின்னா பிப்ரவரி 21. பிப்ரவரி 21. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பிங்கள நிகண்டு. பிங்கள நிகண்டு அப்படிங்கிற நூல் பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னவர் பாரதியார். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர். 2 நாடுமே ஆட்சி மொழியாக கொண்டிருக்காங்க. ஓகேங்களா, 2 நாடுமே ஆட்சி மொழியாக கொண்டிருக்காங்க. அடுத்தது 3வது லெசன் தமிழ் விடு தூது அப்படிங்கிற நூல். ஸோ இது ரொம்ப லென்த்தான பாட்டு, இது நமக்கு தேவை இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த லென்த்தான பாட்டுக்கெலாம் நம்ம விளக்கம் பார்க்க தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. நான் புக்காக போடும்போது தேவைன்னு தான் அதை நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வினாக்களுக்குள்ளே போயிடலாம். 3வது லெசனில் வினா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? குரம் பல்லு. குரம் பல்லு அப்படின்னா சிற்றிலக்கிய வகைகள் அப்படிங்கிறாங்க. குரம் பல்லு அப்படின்னா சிற்றிலக்கிய வகையை சேர்ந்த நூல்கள். மூன்றினம் அப்படின்னா துறை, தாழிசை, விருத்தம். இதை தான் மூன்றினம் அப்படிங்கிறாங்க. பாவினம். ஓகேங்களா, 3 பாவினம். சிந்தாமணி அப்படின்னா சிதறாத மணி அப்படிங்கிறாங்க. சிவக சிந்தாமணி அப்படிங்கிற 2 பொருளை தரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் சரியான இணைனா அனைத்தும் சரி. அனைத்தும் சரி. 2. அடுத்தது பொறுத்துக. ஓகேங்களா, 2 பொறுத்துக. சிந்து அப்படின்னா என்ன? சிந்து அப்படின்னா அது ஒரு வகை இசை பாடல். ஊனரசம் அப்படின்னா குறைவுடைய சுவை அப்படின்னு பொருளை தரும். வனப்பு அப்படின்னா அழகை குறிக்கும். திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம் அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் முக்குணம் என்பதில் பொருந்தாதது எது? கீழ்கண்டவற்றுள் முக்குணம் என்பதில் பொருந்தாதது எது அப்படின்னா கோரசம் அப்படிங்கிறது தான். மற்றபடி சத்துவம், ராசசம், தாமசம்லாம் முக்குணத்தில் வருது. கோரசம் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது, பொருந்தாமல் இருக்குது. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சத்துவம் அமைதினா அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் தான் சத்துவம். ராசசம் அப்படின்னா போர், தீவிரமான செயல்களை குறிக்கிற குணம். தாமசம் அப்படின்னா சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கிற குணம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் சரியான இணை அப்படின்னா எல்லாமே சரிதான். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? வண்ணம் 100 அப்படின்னா குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் உயிராக 100 இருக்கும் அப்படிங்கிறாங்க. நவரசம் அப்படின்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. இதெல்லாத்தையும் நவரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. வனப்புனா அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயல்பு, புலன், இழைவு அப்படிங்கிறதுலாம் வனப்பில் வருது, அழகில். ஓகேங்களா, அப்போ அனைத்து கூற்றும் சரியானது. தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி அப்படின்னு சொல்லப்படுது. தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி. அடுத்து பொறுத்துக. குற்றமில்லா இலக்கண குறிப்பு. ஓகேங்களா,
குற்றமில்லா அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகை, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நா அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவானன அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகையில் வரும், நான்காம் வேற்றுமை தொகையில். தெள்ளமுது அப்படின்னா பண்பு தொகையில் வரும், தெள்ளமுது அப்படின்னா பண்பு தொகையில் வந்துடுது. முத்திக்கனி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? முத்திக்கனி என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். முத்திக்கனி உருவகப்படுத்தி சொல்கிறாங்க. சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது பகுபத உறுப்பு இலக்கணம். இதை டைரெக்டாக கொடுத்துட்டோம். கொள்வார் அப்படிங்கிறத கொள் யுவ் ஆர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் பகுதி வந்து கொள் அப்படிங்கிறதும், இவ்வு வந்து எதிர்கால இடைநிலையாகவும், ஆர் வந்து பலர்வாழ் வினைமுற்று விகுதியாகவும் பிரிச்சிருக்காங்க. அடுத்தது உணர்ந்த அப்படிங்கிறத உணர் ப்ளஸ் இத் ப்ளஸ் இத் ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் உணர் அப்படிங்கிறது பகுதியாகவும், இத்து வந்து சந்தியாகவும், இத்து வந்து இன்னானது விகாரமாகவும் இருக்குது. இத்து அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலையாகவும், அப்படின்னு முடிஞ்சால் அது பெயரச்சி விகுதியாகவும் இருக்குது. ஓகேங்களா, இதோட இது முடிஞ்சிருச்சு. தூது இலக்கியத்தின் மற்றொரு பெயர் என்ன? வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூது இலக்கியத்தின் மற்றொரு பெயர் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் வீடு தூது எந்த பாவால் இயற்றப்பட்டது? தமிழ் வீடு தூது எந்த பாவால் இயற்றப்பட்டது? கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது, கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது. தமிழ் வீடு தூது என்னும் இந்நூலை உவேசா முதலில் எந்த ஆண்டு பதிப்பித்தார்? தமிழ் வீடு தூது என்னும் இந்நூலை உவேசா முதலில் எந்த ஆண்டு பதிப்பித்தார்? 1930 பதிப்பிச்சார். 1930 பதிப்பிச்சார். தமிழ் வீடு தூது நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் வீடு தூது நூலின் ஆசிரியர் பேர் யாருக்கும் தெரியல. ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு வாய்மொழி பாட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆசிரியர் பேர் தெரியல. தமிழ் வீடு தூது என்னும் இந்நூல் எத்தனை கண்ணிகளை கொண்டுள்ளது? தமிழ் வீடு தூது என்னும் இந்நூல் எத்தனை கண்ணிகளை கொண்டுள்ளது அப்படின்னா தமிழ் வீடு அப்படிங்கிற இந்த நூலே எத்தனை கண்ணிகளை கொண்டிருக்கு அப்படின்னா 268 கண்ணிகள், 268 கண்ணிகளை கொண்டிருக்கு. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று. இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர்பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னமுதல் வண்டு ஈராக 10 தூது விடுவதாக இயற்றப்படுவது தான் தமிழ் விடு தூது அப்படிங்கிறாங்க. தமிழையே தூதா விடுறாங்க. தமிழ் விடு தூது மதுரையில் கோய் கொண்டிருக்கும் சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைஞ்சது தான் இந்த பாட்டு. ஓகேங்களா, மதுரை சொக்கநாதர். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பாட்டு. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலிய சூடி நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என பாடியவர் யார்? ஆன்சர் என்ன? கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாடியிருக்காங்க. கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாடியிருக்காங்க. அடுத்தது 4வது லெசன். 4வது லெசன் என்ன? வளரும் செல்வம் அப்படிங்கிறது தான், வளரும் செல்வம். ஸோ பொறுத்துக்க ஃபஸ்ட்டே பொறுத்துக்க கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சாஃப்ட்வேர்னால் என்ன? மென்பொருள் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர். ப்ரௌசர் அப்படின்னா என்ன? உளவி. கிராப் அப்படின்னா செதுக்கி. கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. ஓகேங்களா, அடுத்தது பொறுத்துக்க. சைபர் பேஸ் அப்படின்னா இணையவெளி. சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கி. ஃபோல்டர் அப்படின்னா உரை. லேப்டாப்னா மடிக்கணினி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி சரியானது. அடுத்ததும் பொறுத்துக. ஸோ அந்த காலத்தில் அளவை முறைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அரைக்காணி அப்படின்னா என்ன? அரைக்காணி அதோட அளவு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:160. ஒருமா அப்படின்னா 1:20, 1/20. அரை வீசும்னா 1/34. 4மா அப்படின்னா 1/5. ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும் அதோட அளவுகளை.
இன்னும் நிறையா இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா முந்திரி அப்படிங்கிறது 1/320, அரைக்காணி முந்திரினா 3/320, காணினா 1/80, கால் வீசம்னா 1/64, அரைமானா 1/40, முக்காணி அப்படின்னா 3/80, முக்கால் வீசம்னா 3/64, மாகாணினா 1/60, இருமான்னா 1/10, அரைக்கால்னா 1/8, மூன்று மானா 3/20, மூன்று வீசம்னா 3/16. புரியுதுங்களா? இதுதான் மற்றது. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? சொற்கள் அந்தந்த மொழி பேசுவோரின் பேச்சு உறுப்புகளுக்கு ஏற்பதான் அமையும், அந்தந்த ஏரியாவுக்கு பொறுத்து தான். அவற்றை நாம் பேசும்போது ஒளிதிருப்பு ஏற்பட்டு பொருள் மயக்கம் உண்டாகும். ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு நம்ம பேசணுன்னா அது நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகாமல் நமக்கு ஒளிதிருப்பு ஏற்பட்டு பொருள் மயக்கம் உண்டாகுங்கிறாங்க. தமிழில் பா என்பது கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் இலியாத் அப்படிங்கிறதுல பாப்பியோனா பாயியோனா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. பாயியோனா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போல்லோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்தில் குறிக்கப்படுகிறது. அப்போல்லோ அப்படிங்கிற கடவுளுக்கு தான் இதை பாடுறாங்க. அவங்க மொழியில் இலியாத்தில் அவங்களுடைய தொன்மையான காப்பியமான இலியாத்தில் பாயியோனா அப்படின்னு நம்ம பா வகையை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ அனைத்து கூற்றும் சரி. வெண்பாவின் ஓசை எது? வெண்பாவின் ஓசை எது? வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை. செப்பல் ஓசையை சாப்போ என அழைக்கும் மொழி எது? செப்பல் ஓசையை சாப்போ என அழைக்கும் மொழி கிரேக்கம். செப்பல் ஓசையை சேப்பிக் டேன்சா என அழைக்கும் மொழி எது? செப்பல் ஓசையை சேப்பிக் ஸ்டேன்சா அப்படின்னு அழைக்கிற மொழி எது அப்படின்னா ஆங்கிலம். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? பாவின் சுவைகளில் ஒன்றாக இளிவரல் என்ற துன்பச் சுவையினை தமிழ் இலக்கணங்கள் சுட்டுகிறது. பாவின் சுவைகளில் ஒன்றாக இளிவரல் இருக்குது, அது துன்பச் சுவையினை தமிழ் இலக்கணங்கள் சுட்டுது. கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் இலிகியா என்று அழைக்கப்படுது. இது இளிவரல்னு அழைக்கப்படுது, இங்கே இலிகியான்னு அழைக்கப்படுது. கிரேக்கத்தின் இலியாத் என்னும் காப்பியம் கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. எரிதிரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ் கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடல் வழியாக கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை இந்த நூல் விளக்குது. புரியுதுங்களா? கிரேக்கத்திலேருந்து தமிழ்நாட்டிற்கு கடல் வழியாக எப்படி வரலாம் அப்படிங்கிறத சொல்கிற நூல் தான் எரிதிரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ். இந்த பெரிபுலஸ் அப்படிங்கிற வார்த்தை பெரிய புலம் அப்படிங்கிறதுலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க தமிழ்லேருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எது தவறான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தவறான கூற்று. 6ஆம் நூற்றாண்டு கிடையாது, 8ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? அடுத்தது 5வது லெசன் கடைசி லெசன். 5வது லெசன் கடைசி லெசன் தொடர் இலக்கணம். இதில் தான் ஒரு 46 கொஷின்ஸ் வந்து ஸ்பீடாக பார்க்க போகிறோம். ஓகேவா? எட்வர்ட் வந்தான் இத்தொடரில் பெயர் சொல் இது. எட்வர்ட் வந்தான், இதில் பெயர் சொல்னால் நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். எட்வர்ட் அப்படிங்கிறது தான் பெயர். ஓகேங்களா? அப்போ அதுதான் பெயர் சொல். இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே எழுவாய் நம்ம அப்படி சொல்கிறோம். இந்த சொல் வந்து எழுவதற்கு அடிப்படையாக அமைஞ்சது எது? அதுதான் எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. கனகாமரம் பூத்தது இத்தொடரில் வினைச்சொல் எது? கனகாமரம் பூத்தது அப்படிங்கிறதுல வினைச்சொல் எது? வினைனா என்ன? ஒரு செயல் நடக்கிறது. அப்போ பூத்தது அப்படிங்கிறது தான் வினைச்சொல். இந்த வினைச்சொல்லே பயனிலை அப்படிங்கிறாங்க. இது தொடரில் பயன் நிலைத்து நிற்கும் இடத்தை பயனிலை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் சரியானது எது? மீனா கனகாமரத்தை சூட்டினாள். இத்தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லே எழுவாய். மீனா அப்படிங்கிறது தான் அதில் எழுவாயாக இருக்குது. அவ் எழுவாயின் பயனிலை சூட்டினாள் என்பதாகும். அதோட பயனிலை என்ன? சூட்டினாள் அப்படிங்கிறது தான். எனில் மற்றொரு பெயர் சொல்லான கனகாமரம் என்பது யாது? அது செய்யப்படு பொருள் என்று அழைக்கப்படுது. அது வந்து கனகாமரம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள் ஆயிடுது. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படு பொருள். அப்போ அனைத்து கூற்றும் சரி. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். செய்யப்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் எது தவறான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் சி தவறானது. கட்டாயம் அப்படிங்கிறாங்க, கட்டாயம் இல்லை. ஓகேங்களா? படித்தாய் என்பது பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. இதை டேஷ் என்பர். ஆன்சர் என்ன? தோன்றா எழுவாய். ஏன்னா அதான் தெரியல, வெளிப்படையாக தெரியாததால் அது வந்து தோன்றா எழுவாய் அப்படிம்பாங்க. நான் வந்தேன் இத்தொடரில் டேஷ் பயனிலையாக வந்துள்ளது. நான் வந்தேன் அப்படிங்கிறதுல
எது பயனிலையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று பயனிலையாக இருக்குது. வினைமுற்று பயனிலையாக இருக்குது. அதை வந்து வினை பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னவள் கலா, இங்கு கலா என்னும் டேஷ் பயனிலையாக வந்தது. ஆன்சர் என்ன? பெயர் சொல் வந்து பயனிலையாக வந்திருக்கு. இதை வந்து பெயர் பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. விளையாடுபவன் இங்கு யார் என்னும் பயனிலையாக வந்துள்ளது. ஆன்சர் என்ன? வினாச்சொல் பயனிலையாக வந்திருக்கு. அப்போ வினா பயனிலை அப்படின்னு இதை சொல்லலாம். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் மூன்றும் இந்த வரிசையில்தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை. தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்புகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு, நான் பாடத்தை படித்தேன், எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை வந்திருக்கா வரிசையா. பாடத்தை நான் படித்தேன், செய்யப்படும் பொருள் ஃபஸ்ட்டு வருது, எழுவாய் ரெண்டாவதாக வருது, பயனிலை மூணாவதாக வருது. படித்தேன் நான் பாடத்தை, இதில் பயனிலை ஃபஸ்ட்டாக இருக்குது, எழுவாய் ரெண்டாவதாக இருக்குது, செய்யப்படும் பொருள் மூணாவதாக இருக்குது. நான் படித்தேன் பாடத்தை, இதில் எழுவாய் ஃபஸ்ட்டு வந்துடுது, பயனிலை வருது, செய்யப்படும் பொருள் வருது. பாடத்தை படித்தேன் நான், செய்யப்படும் பொருள் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு, பயனிலை வந்துடுச்சு, எழுவா வந்துச்சு. ஸோ எங்கே வேணாலும் இருக்கலாம், கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறாங்களோ அதுக்கு தான் இது எடுத்துக்காட்டு. அப்போ அனைத்து கூற்றும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? நல்ல நூல் ஒன்று படித்தேன், இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையா வருது. இவ்வாறு அமைவதனை பெயரடை என்கிறோம். மகிழ்நன் மெல்ல வந்தான், இத்தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையா வரதால் இதை வினை அடை அப்படின்னு சொல்கிறாங்க. பெயருக்கு இதாக வந்தால் பெயரடைம்பாங்க, வினைக்கு பயனிலையாக வந்தால் வினை அடைங்கிறாங்க. அப்போ இரண்டு கூற்றும் சரி. பந்து உருண்டது என்பது என்ன? பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை. பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்னா பிறவினை. ஏன்னா பந்து உருண்டது தன்னால் உருளும், உருட்ட வைத்தான்னா இன்னொருத்தன் செய்கிறான், அப்போ பிறவினையில் வந்துடுது. கீழ்கண்டவற்றில் சரியானது எது? எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். எழுவாய் வந்து ஒரு வினையை செஞ்சிச்சுன்னா அது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படுங்கிறாங்க. பிறவினைகள் வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுதுங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியாக தான் இருக்குது. அனைத்தும் சரியாக தான் இருக்குது. அவன் திருந்தினான் என்பது என்ன? அவன் திருந்தினான் அப்படின்னா அதை தன்வினை அப்படிங்கிறாங்க. அதை தன்வினை அப்படிங்கிறாங்க. கீழ்கண்டவற்றுள் பிறவினை அல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் பிறவினை அல்லாதது எது? நல்லா பார்த்துக்கோங்க. அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறது மட்டும்தான் தன்வினை. அப்போ பிறவினை அல்லாதது அதுதான். மீது எல்லாமே பிறவினை. அவனை திருந்த செய்தான், ஒருத்தன் செய்கிறான் பாருங்கள். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், இன்னொருத்தவங்க தான் செய்கிறாங்க. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், ஸோ இன்னொரு வேலையை தான் செய்கிறான். அப்போ அதெல்லாம் பிறவினை. அப்பா சொன்னார் என்பது எவ்வகை தொடை? அப்பா சொன்னார் என்பது எவ்வகைனா செய்வினை தொடரில் வரும். செய்வினை தொடரில் வரும். தோசை வைக்கப்பட்டது என்பது எவ்வகை தொடர்? தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது செய்யப்பாடு, ஏன்னா இன்னொருத்தெல்லாம் வைக்கப்படுது. பாட்டு பாடுகிறாள் என்பது எவ்வகை தொடர்? பாட்டு பாடுகிறாள் என்பது செய்வினை தொடர். பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்படின்னா அது இன்னொருத்தங்க செய்கிறது, அப்போ செய்யப்பாட்டு வினைத்தொடர். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை, செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை. ஓகேங்களா? செஞ்சவங்கள முன்னாடி செஞ்சால் செய்வினை, அந்த செய்வாங்கள்ல அவங்கள முன்னிலைப்படுத்தினா அது செய்யப்பாட்டு வினை. படு என்னும் துணை வினை சொல் செய்யப்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுது அப்படிங்கிறாங்க. படு என்பதை போல உன் பெரு முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக அமைது. அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளை உருவாக்குதுங்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோவலன் கொலை உண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டியாயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது. ஸோ அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். அடுத்து பொறுத்துக்க. அப்துல் நேற்று வந்தான். அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா அது தன்வினை தொடர். அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிற தன்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை தொடர். கவிதா உரை படித்தால் அப்படின்னா செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டதுன்னா செய்யப்பாட்டு வினைத்தொடர். ஓகேவா? குமரன் மழையில் நனைந்தான் அப்படின்னா உடன்பாட்டு வினைத்தொடர்.
குமரன் மழையில் நனையவில்லை அப்படின்னா எதிர்மறை வினைத்தொடர். என் அண்ணன் நாளை வருவான்னா செய்தி தொடர். அவன் மாணவன் அப்படின்னா பெயர் பயனிலை தொடரில் குறிக்குது. அடுத்தது எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னா உணர்ச்சி தொடராக எவ்வளோ உயரமானதுன்னு கேட்போம். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்னா வினா கேட்போம். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா அதை கட்டளை தொடர் அப்படிம்போம். இது நாற்காலின்னா பெயர் பயனிலை தொடராக இருக்குது. அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் பகுபத உறுப்பிலக்கணம் சரியானது எது? பதம் இருவகைப்படும். ஒன்று பகுபதம், இன்னொன்று பகாபதம். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் தான் பகுபதம். பிரித்தா பொருள் பிரிக்க முடியும், பிரித்தா பொருள் தரது பகுபதம். பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு 2 வகை இருக்குது. பெயர் பகுபதம், வினை பகுபதம் 2 இருக்குது. அப்போ அனைத்து கூட்டும் சரி. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? 6 இருக்குது. 6 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் 1 மார்க் மாதிரி தான் வரும். ஆன்சர் டைரெக்டாகவே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் புக்காக வாங்கும்போது என்கிட்ட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து சொல்ல தேவையில்லை. புக்காக வாங்குனீங்க, நான் புக்கு போடும்போது இதை வாங்குனீங்கன்னா இது உங்களுக்கு டேரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தனி வீடியோவாக போட்டுக்கலாம். ஸோ புக்காக வாங்க ஸ்கிப் பண்ணி அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க வேணா. ஓகேவா? ஏன்னா கொஸ்டினாக நம்ம பார்த்தா தான் நல்லது. இப்போ பாருங்கள், தொடர்களை மாற்றி உருவாக்குக. பதவியை விட்டு நீக்கினான், இத்தொடரை தன்வினை தொடராக மாற்றணும். அப்போ பதவியை விட்டு நீக்குவித்தான் அப்படிங்கிறது தான் தன்வினை தொடராக இருக்கும். மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இந்த தொடரை பிறவினை தொடராக மாற்றணும் அப்படின்னா மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். புரியுதுங்களா? உண்ணப்படும் தமிழ்தேனே இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றணும். அப்போ உண்ணும் தமிழ்தேனே. ஓகேங்களா? அது திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். இத்தொடரை செய்யப்பாட்டு வினைத்தொடராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? செய்யப்படுற அந்த வினையை முதன்மைப்படுத்தணும். அப்போ திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லணும். நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றணும்னா நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான் அப்படின்னு வரும். சொற்களை தொடராக மாற்றுக அப்படிங்கிறாங்க. மொழிபெயர். ஓகேங்களா? தன்வினை பிறவினை தொடர்களாக மாற்றணும். தன்வினையில் மொழிபெயர்த்தால் அப்படின்னு வரும், பிறவினையில் மொழிபெயர்ப்பித்தால் அப்படின்னு வருது. பதிவு செய், இதை வந்து செய்வினை செய்பாட்டு வினையாக மாற்றணும். செய்வினை அப்படின்னா பதிவு செய்தான் அப்படின்னு, பதிவு செய் அப்படிங்கிறத பதிவு செய்தான் அப்படின்னா செய்வினை. பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. பயன்படுத்து அப்படிங்கிறத தன்வினை பிறவினை தொடரலாம் மாற்றணும். தன்வினைனா பயன்படுத்துவித்தால், பிறவினைனா பயன்படுத்தினாளா அப்படிங்கிறது பிறவினை. இங்கு செய்வினை செய்யப்பாட்டு வினை தொடர்களாக மாற்றணும். இயங்கு அப்படிங்கிறத இங்கே செய்வினை அப்படின்னா இயங்கினாள், செய்யப்பாட்டு வினை இயக்கப்பட்டாள். ஏன்னா அந்த வினையை தான் முன்னிலைப்படுத்தணும். அடுத்தது பொருத்தமான செய்யப்படு பொருள் சொற்களை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. நாம் தமிழிலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கிறது. நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துது அப்படிங்கிறாங்க. பொருத்தமான பெயரடைகளை எழுதுக. எல்லோருக்கும் இனிய வணக்கம். அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான். பெரிய ஓவியமாக வரைந்து வா. கொடிய விலங்கிடம் பழகாதே. பொருத்தமான வினையடைகளை தேர்வு செய்ய. ஊதி மெதுவாக சென்றது. காலம் வேகமாக ஓடுகிறது. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுது. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு. அடுத்தது அடைப்பு குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றுக அப்படிங்கிறாங்க. நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினாங்க. இதை வினா தொடராக மாற்றணும்னா நம் முன்னோர் இயற்கையோடு இழந்த வாழ்வு நடத்தினாரா அப்படின்னு கேட்டால் அது வினா தொடராக மாறிடுது. இசையின்றி அமையாது பாடல் உடன்பாட்டு தொடராக மாற்றணும்னா இசையோடு அமையும் பாடல் அப்படிங்கிறது உடன்பாட்டு தொடர். நீ இதை செய் கூறினேன் அல்லவா, கட்டளை தொடராக மாற்றணும். நீ இதை செய் அப்படின்னு மொட்டையாக சொல்கிறாங்க, அதான் கட்டளை தொடர். வேர் சொற்களை வைத்து சொற்றொடரை உருவாக்குங்கிறாங்க. தா அப்படிங்கிறது வேறு சொல், கேள் அப்படிங்கிறது வேறு சொல், கொடு பார் அப்படிங்கிறதுலாம் வேறு சொல். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம சொற்றொடரை உருவாக்கணும்.
உடன்பாட்டு வினைத்தொடர் பிறவினைத்தொடராக மாற்றணும்னா உடன்பாட்டு வினைத்தொடரில் தந்தேன் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர், பிறவினைத்தொடர்னா தருவித்தேன் அப்படிங்கிறது பிறவினைத்தொடர், கேள் அப்படிங்கிறது வினாத்தொடர்னா யார் கேட்பவர் அப்படிங்கிறது தான் வினாத்தொடர். செய்தி தொடர் கட்டளை தொடராக கொடு அப்படிங்கிறத மாற்றணும். பாரி நெல்லிக்கனி கொடுத்தான் அப்படிங்கிறது செய்தி தொடர், ஏழைக்கு பொருளை கொடுங்கிறது கட்டளை தொடர். அடுத்து பார் செய்வினைத்தொடர், செய்யப்பாட்டு வினைத்தொடர் பிறவினையாக மாற்றணும். பார்த்தான் அப்படின்னா செய்வினை, ஏன்னா பார்க்குறான். பார்க்கப்பட்டான் அந்த செயலை குறிக்குது, அப்போ செய்யப்பாட்டு வினைத்தொடர். பார்க்க செய்தான் அப்படிங்கிறது பிறவினைத்தொடர். அடுத்தது உங்களுக்கான வினாக்கள் வந்து கேட்க போகிறோம். நாவாய் மரம் டேஷ் துறை டேஷ் தன்வினை, இதில் விடுபட்ட வரிசையை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா நாவாய்க்கு அப்புறம் வங்கம் அப்படிங்கிறது கப்பலை குறிக்குது, மரத்துக்கு அப்புறம் மானு அப்படிங்கிறது வேற்று லாங்குவேஜில் இருக்குது, துறையில் தாழி செய்யும் வரும், விருத்தம் அதெல்லாம் வருது, தன்வினைக்கு அப்புறம் பிறவினை தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. ஓகேவா? இப்போ உங்களுக்கான வினா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தமிழ் வீடு தூது என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது எது? தமிழ் வீடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது 1. ஓகேவா? மொதல் கொஸ்டின். விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடையை வரிசையை குறிப்பிடுக. டேஷ் இனம் டேஷ் வண்ணம் டேஷ் குணம் டேஷ் வனப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. ஆல்ரெடி நான் கொஷினாக இதில் கேட்டிருக்கேன் மேலே, அதை பார்த்தாலும் நீங்கள் குறிக்கணும். ஓகேவா? அடுத்தது, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்ன அப்படிங்கிறது 3வது வினா. இதுக்கு ஆன்சரு அழியா வனப்பு, ஒழியா வனப்பு, சிந்தாமணி. அடிகோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு என்னங்கிறது 4வது குறிப்பு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லணும். விறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன், சிறகு நான் சின்னதாய் கொண்டது ஒரு சீற்றீசல், செந்தமிழே நின்னால் விமானமானேன் நான், தருவாய் நிழல்தான் தருவாய் நிதமின் வருவாய் என நீ வருவாய் ஒருவாய் உணவாய் உள தமிழே ஓர்ந்தேன், நீ பாட்டு கனவாய் வழிவரும் காற்று. இப்பாடலை பாடியவர் யார்னா கவிஞர் வாலியவர்கள் பாடியிருக்காங்க. அடுத்தது மொழிபெயர்க்கல். ஸோ கலைச்சொற்கள்னு கூட வச்சுக்கலாம். லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழி ஆராய்ச்சி, லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம், ஃப்ளாஜிஸ்ட் அப்படின்னா மொழியியற் புலமை, பாலிகாட் பாலிலாட் அப்படின்னா மொழியாளர்கள், ஃபோனலாஜிஸ்ட் அப்படின்னா ஒரு சின்ன வள்ளுவர், சின்ன வள்ளுவர், ஃபோனிட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியல். ஓகேங்களா? ஃபோனிட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியல். அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி எழுதணும். இந்திய மொழிகளின் மூல வேறுமாக தமிழ் திகழ்கிறது, திகழ்னு கொடுத்துருக்காங்க, நம்ம திகழ்கிறது வினைமுற்று முடிக்கணும். வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன, வினைமுற்றுனா முடியணும். குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர், தவறுகளை திருத்துவேன் அப்படிங்கிறதோட முடிஞ்சிச்சு. ஓகேவா? தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. இளமையில் கல்வி அப்படின்னா சிலைமேல் எழுத்து மாதிரி இருக்கும், இளமையில் கல்வி அப்படிங்கிறது சிலைமேல் எழுத்து மாதிரி இருக்கும். சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னா செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு வரும். இளமையில் கல்வி சிலைமேல் எழுத்து. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, புரியுதுங்களா? திருட்டுப்பாலோட பேச. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்தது நயம் பாராட்டுக. ஸோ இது வந்து ஒரு பாட்டு. விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழிகின்ற புனலருவி பொழிலில் காட்டில் புல்வெளியில் நல்வழியில் வயலில் விலங்கில் புல்லில் தெரிகின்ற பொருளெல்லாம் திகழ்ந்து நெஞ்சில் தெவிட்டாத நுண்பாட்டே தூய்மை ஊற்றே அழகு என்னும் பேரழங்கே மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுபவனே அப்படிங்கிற பாட்டை பாடினவர் மா லே தங்கப்பா. இலே தங்கப்பா. ஓகேங்களா? அகராதியில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நயவாமை அப்படின்னா விரும்பாமை அப்படிங்கிறது பொருள். கிளத்தல் அப்படின்னா சிறப்பித்து கூறுதல், புலப்பட கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேழ்வு அப்படின்னா ஓமை ஒளி நிறத்தை குறிக்குது, கேழ்வு அப்படிங்கிறது. செம்மல்னா தலைவன் தலைமை இறைவன் சிவனை குறிக்குது. புரிசை அப்படின்னா மதில் அரண் அரணம் இஞ்சியை குறிக்குது. ஓகேங்களா? புரிசை அப்படின்னா. அடுத்தது, கொடுக்கப்பட்ட வேறு சொற்களை பயன்படுத்தி விடுபட்ட வினைமுற்றுகளை தேர்வு செய்யுங்கிறாங்க. ஸோ இதுவும் அதுபோல் தேவையில்லாத ஒரு கொஷின்ஸ் தான்.
இறந்த காலம் எது, நிகழ்காலம் எது. வா அப்படிங்கிற வார்த்தை வந்து நான், வந்தேன், வருகிறேன், வருவேன் அப்படிங்கிறது. வந்தோம், வருகிறோம், வருவோம், நாங்கள் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து இப்போ பொறுத்துக்க 45வது வினா. உருபன் அப்படின்னா மோர்ஃபீம், ஒளியன் அப்படின்னா ஃபோனம், ஒப்பிலக்கணம் அப்படின்னா கம்பேரட்டிவ் கிராமர், பேராகிராதி இல்லைனா லெக்சிகான். அடுத்து பொறுத்துக. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் ஆசிரியர் ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் மனவை முஸ்தபா. தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் என் சொக்கன் அப்படிங்கிறவர் தான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. எனக்கு தொண்டை பெயின் ஓவராக ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா? எகெயின் வந்து போனோம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆப்ரேஷன் பண்ணோம். திருப்பியும் இப்போ ஹெவியாக வந்துருச்சு போல இருக்குது வீடியோ லென்த்தாக போடுறதால. ஸோ இதுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஸோ மறக்காமல் அந்த 4 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா?